قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பல்வேறு விதமான மார்க்க சிந்தனைகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் ஏற்கனவே உள்ள உரைகளில் ஷைத்தான் எந்தெந்த மாதிரியான முறையில் வந்து நம்மிடத்தில் தவறான எண்ணங்களை போடுவான், நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி எந்த மாதிரியான யுத்திகளை கையாளுவான், இறை நினைவை நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்காக பார்ப்பான், நாம் நன்றி கெட்ட மனிதர்களாக மாற வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான் என்பன போன்ற ஏராளமான ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை பற்றியான செய்திகளை அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி, ஷைத்தான் பற்றியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உறுதியை, இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், இந்த உறுதிப்பாட்டை குலைக்க வேண்டும். இவன் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருந்துடக்கூடாது, இவன் இந்த இஸ்லாத்திலேருந்து இவனை நகர்த்தணும், இவன் உறுதியை அதை கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கோணத்தில் ஏராளமான ஊசலாட்டங்களை போடுவோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், முஃமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுல் லஈஃப். பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட இறைவனிடத்தில் மிக நேசத்திற்குரியவர். நம்ம பலவீனமான முஃமினாக இருந்துடக்கூடாது. ஷைத்தான் நம்முடைய ஈமானில், நம்முடைய உறுதியில் பலவீனத்தை ஏற்படுத்த பார்க்கிறான். அதில் ஒரு விதமான பலவீனத்தை ஏற்படுத்தி இறைவனுடைய அந்த நேசத்திலிருந்து நாம் தூரமாக வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறான். இது ஆரம்பமாக அவன் போடுற சில ஊசலாட்டங்கள். படிப்படியாக அந்த பலவீனத்தை இன்னும் அதிகப்படுத்தி முற்றிலுமாக இஸ்லாத்திலிருந்தே நம்மை வெளியேற்ற வேண்டும் என்ற அளவுக்கு அவன் பல்வேறு விதமான வழிகளில் வருவான். சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, ஃபி குல்லி ஹைருன், ஃபி குல்லுன், ஃபி குல்லின் எல்லாவற்றிலும் ஹைரும் நன்மை இருக்கிறது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இஹ்ரிஸ் அலாமா என்ஃபவுக்க, உங்களுக்கு பயனளிக்கக்கூடியவற்றின் மீது நீங்கள் ஆவலாக இருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் பயனளிக்கக்கூடியதாக, நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த நன்மையில் நீங்கள் ஆர்வமாக இருங்க. அதில் நீங்கள் நன்மையில் செழித்தவளாக ஆகிவிடாதீர்கள். வஸ்தாயின் பில்லா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. அந்த நன்மை செய்யும் பொழுது பல நெருக்கடிகள் வரும், அந்த நன்மை செய்ய விடாமல் சைத்தான் வருவான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேடுங்க. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிவிட்டு வலா தாசிஸ், நீங்கள் அதில் நிராசை அடைஞ்சிடாதீங்க, அதில் நீங்கள் நம்மளால் முடியாது இயலாமையாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வ இன் அசாபக்க ஷையுன், உங்களுக்கு ஏதேனும் சில துன்பங்கள் வந்து அடைகிறது என்றால், ஏதேனும் அந்த நன்மை செய்கிற பொழுது அல்லது இந்த இஸ்லாத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வந்து அடைகிறது என்றால், ஃபலா தக்குல் லவ் அன்னி ஃபஅல்து
கான கதா கதா கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி இப்படிலாம் ஆயிருக்கும், நான் இப்படி இருந்திருந்தா அப்படி இப்படிலாம் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஆயிடுச்சே, இதை நான் செஞ்சதுனால இந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மோசமாக மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான், இதை அப்படி செஞ்சுருக்கலாமே, இதை அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு முடிந்தவற்றின் மீது நீங்கள் எதையுமே அந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லாதீங்க. வலாக்கின் குல் கதுருல்லா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டு. இது அல்லாஹ் நாடின என்ன நாடினாலும் அது நடந்திருக்குது. ஓ மாஷா ஃபால, அல்லாஹ் எதை நாடினாலும் அதை அவன் செய்திருக்கிறான் என்று இந்த மாதிரி சொல்லுங்க. ஏனென்றால் லவ், அந்த லவ் என்கிற அப்படி ஆனா இப்படி ஆனா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்னன்னா வார்த்தை லவ் அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் அரபியில் பயன்படுத்தப்படும். இந்த அப்படியா இருந்திருந்தா இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த வார்த்தை என்பது தஃப்தஹு அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அந்த வாசலை திறந்து விட்டுவிடும், ஷைத்தானுடைய அந்த காரியங்களை திறந்து விட்டுவிடும், ஷைத்தான் உள்ள வந்துடுவான், கவனமா இருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரே செய்தியில முழுக்க இந்த மூமின் என்றால் பலவீனமான மூமினை விட பலம் வாய்ந்த மூமின் தான் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு, அந்த பலம் எப்போ குறையுது அப்படிங்கிறத சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் மேற்கோள் காட்டிவிட்டு இதுக்கு ஷைத்தான் தான் காரணம், ஷைத்தானுக்கு வழி விட்டுறாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஷைத்தான் இந்த மாதிரி வருவோம். நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம்னா இஸ்லாத்திலிருந்து நம்மை நகற்ற வேண்டும் அப்படின்னு பார்ப்பான். நீ இஸ்லாத்தில் இருக்க என்ன பிரயோஜனம், எதுக்கு இஸ்லாத்துக்கு போகிற, இஸ்லாத்திலிருந்து என்ன பெருசாக நீ சாதிச்சிட போகிற, இப்படிங்கிற மாதிரி பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இதை இன்னும் அல்லாஹ்வுடைய நபிகளார் விளக்கமாகவே சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து உட்காந்துட்டு எப்படிலாம் வழி கெடுப்பான், எந்த மாதிரி நம்மளை இவன் திசை திருப்புவான் அப்படிங்கிறத அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 15958 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஷைத்தான் காத இப்னி ஆதம் பி அத்ருகிஹி, ஷைத்தான் ஆதமுடைய மகனுடைய எல்லா ரூட்லையும் உட்காந்துக்குவான். ஏன்னா இவன் நேரான ரூட்டில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவனுடைய சபதம். அந்த அடிப்படையில் ஆதமுடைய மகனுடைய வழிகளில் உட்கார்ந்து கொள்வான். உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா, இப்போ காதலஹு பி துருக்கில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அந்த பாதையில் அமர்ந்து கொண்டு இப்போ கால சொல்லுவான் அவனிடத்துல, அத்துஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க போறியா, இஸ்லாமிய மார்க்கத்தை நீ வாழ்க்கை நிறைய ஏற்றுக்க போறியா, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்க போற, ஓ ததரு தீனக்க, ஓ மார்க்கத்தை விட்டுட்டு வர போறியா, இந்த இவ்வளவு நாள் நீ எப்படி வந்த, ததரு ஆபாயிக்க ஆபாயி தி அபிக்க, உன்னுடைய பாப்பாவுடைய தீனு, வாப்பாவுடைய உன் தாத்தாவுடைய மார்க்கம், இதெல்லாம் விட்டுட்டு வர போறியா, இதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்க போறியா, இந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்க போறியா, காலங்காலமாக எப்படி இருந்தோம், இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு, இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச இந்த வழக்கத்தை இந்த முறையை மாற்ற போறியா, இந்த மாதிரி நீ செய்ய போறியா என்று நான் வந்து உட்காந்துட்டு இஸ்லாத்தினுடைய இந்த பாதையில் போக விடாம, இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்மளை வழிநடக்க விடாம இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபர் அந்த நேரத்தில் உறுதியாக இருந்து அந்த ஷைத்தான் போடுகிற அந்த ஊசலாட்டங்கள்லாம் அடிபணிந்து விடாமல் தெளிவான முறையில் இருந்து அவனுக்கு மாறு செய்து விட்டார் என்றால், அஸ்லம் அவரின் நம்பிக்கை கொண்டு விட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹின் மீது அவருக்கு சொர்க்கத்தை தருவது கடமையாகி விடுகிறது, அல்லாஹுக்கு விதியாகி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒவ்வொன்றும் இதில் படிப்படியாக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரே விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அடுத்து எப்படிலாம் வருவான், இஸ்லாத்தை ஃபர்ஸ்ட் முறியடிக்கணும்னு பார்ப்பான். தௌஹீத் ஏற்றுக்க போறியா, இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோம், ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இந்த மாதிரி தர்காவுக்கு போய்கிட்டு இந்த மாதிரி நம்முடைய காலங்காலமாக நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, திடீர்னு எப்படி மாற போற, இந்த மாதிரி நம்ம காலங்காலமாக நம்ம வாப்பா செஞ்சது நம்ம மூதாதையர் இதெல்லாம் மாற போறியா அப்படின்னு கேட்பான். இது மாதிரி தான் எல்லாமே கேட்டாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஃபிரௌன் கேட்ட கேள்வி இது. ஃபிரௌன் இப்படி தான் கேட்பான். மூசா நபி போய் சொல்லும் பொழுது, ஏம்பா நீ வந்து இப்போ சொல்ற, இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோரெல்லாம் இறந்து போனாங்களே, அவங்க ஈமான் கொள்ளலையே, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்பான். அது பற்றியான அல்லாஹ் இருக்குது, அல்லாஹ் அதை பார்த்துக்குவான், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படிங்கிற அடிப்படையில் மூசா நபி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய வாப்பா அபூ தாலிப் அவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்க மரண தருவாயில், இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்களேன், இஸ்லாத்தை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு அல்லாஹ்ட்ட நான் பரிந்து பேசுவேன், நீங்கள் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், அம்மி என்னுடைய சிறிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, இதை சொன்னீங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நான் இதை வைத்து உங்களுக்கு எப்படியாவது நாளை மறுமையில் சுவனத்தை பெற்று தந்து விடுவேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கக்கூடிய வகையில் அதில் நான் ஈடுபடுவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் சொன்னாரா? அந்த நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க ஷைத்தாங்க. ஷைத்தான் உருவத்தில் வருகிறான். யார் வராங்க? அங்கே அபூஜஹல் நிற்கிறான். அது மாதிரி உத்துபா ஷைபா இது போன்ற சில அந்த குறைஷி தலைவர் நின்று கொண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த ஷைத்தான் சொல்கிற அதே வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்பா
வாப்பா உன்னுடைய மூதாதையர்கள் அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்தை விட்டு நீ வெளியேற போறியா? காலங்காலமாக நம்ம எப்படி இருந்தோம், என்ன சிலைகளை வணங்கிட்டு எவ்வளோ நம்ம குறைஷிகள் என்ற தலைவர்கள் என்ற அந்தஸ்தில் எவ்வளோ சூப்பராக இருந்தோம், இதை விட்டுட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க போறியா அப்படின்னு அந்த ஷைத்தான் கேட்குறானே, அதே கேள்வியை கேட்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, என் வாப்பா முத்தலிஃப் இருந்த அந்த மார்க்கத்தில் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவருடைய இறுதி சொல்லாக ஆக்கி கொண்டு மரணித்து விடுகிறார். அப்போ ஷைத்தான் அவரை விடலை, அல்லாஹ் அவருக்கு நேர்வழி நாடலை. அந்த அடிப்படையில் ஷைத்தான் வழிகெடுக்கிற அந்த வழியில் அவர் மாட்டிக்கிட்டார். இது மாதிரியான நிலையை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மாதிரி ஷைத்தான் ஏராளமான ரூட்டில் வருவான். நம்மளை தௌஹீதிலிருந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து நம்மை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்மை திசை மாற்ற வேண்டும் என்பதற்காக இது மாதிரி பல்வேறு விதமான ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவான். நம்ம கவனமாக இருக்கணும். உன் வாப்பா என்ன இருக்கிறா, எப்படி இருக்கிற, நீ எங்கடா போற, தௌஹீத் பள்ளிக்கு போறியா அப்படின்னு வருவான். தௌஹீத் பள்ளிக்கு போய் என்ன பண்ண போற, இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோம், திடீர்னு நம்ம சுன்னத்து அந்த மாதிரியான விஷயம்லாம் விட போறியா அப்படின்னு வருவான். இதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய பார்ப்போம். நம்ம காலங்காலமாக எப்படி வந்தோம், நீ என்ன திடீர்னு இப்படி பண்ணுற, நம்ம திருமணம் எப்படி செஞ்சோம், திடீர்னு இப்படி புதுசாக சொல்கிற, இப்படி தான் செய்வேன்னு சொல்கிறியே, என்ன எப்படி செய்ய முடியும், அப்படி நம்ம உறவினர்கள் நம்ம மூதாதையர்கள் எப்படி செஞ்சாங்க, திடீர்னு நீ வந்து இப்படி செஞ்சால் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அப்படி வந்து நிற்பாங்க. இதெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்திலிருந்து நம்ம நகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் போடுகிற ஊசலாட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதே அஹ்மதுடைய செய்தியில் அடுத்து வருவோம். இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா அடுத்து எப்படி வருவான் தெரியுமா, ஹிஜ்ரத் செய்ய போறியா, அல்லாஹுடைய பாதையில் நீ நாடு துறந்து செல்ல போகிறாயா, இப்படி வருவோம். நீ ஹிஜ்ரத் செஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா, நீ ஹிஜ்ரத் செஞ்சால் உன்னுடைய பொருளாதாரம் போயிடும், உன்னுடைய வீடு வாசல் எல்லாம் போயிடும், அதெல்லாம் வேறு யாரும் எடுத்துக்குவாங்க, உன்னுடைய உறவினர்லாம் நீ விட்டுட்டு போகணும், உன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு போகணும். இது மாதிரியான நிலையை தான் நீ ஆசைப்படுறாயா, இது மாதிரியான விஷயத்துக்கு தான் நீ ஆசைப்படுறியா, இதை விட்டுட்டு போக போறியா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இஸ்லாத்தை கடைபிடிக்கணுன்றதுக்காக வேண்டி இவ்வளோ விஷயங்களை இழக்க போறியா, இப்படி கொண்டு வந்து போடுவோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போடுகிற பொழுது அவர் உறுதியான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு விடுவார் என்றால் அதுவும் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து அவர் தன்னை தற்காத்துக் கொண்டார் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இது மாதிரி போடுவான், பல்வேறு விதமான ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவான். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற, உன் அந்தஸ்து என்ன, நீ இங்கே ஹிஜ்ரத் செஞ்சு போறியா, எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு உனக்கு. நிறைய சஹாபாக்களுடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாற்றுலாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பு இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க மக்காவிலேயே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய உம்மா வாப்பாவினுடைய அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தார் என்றால் அவங்க கோடான கோடிக்கு சொந்தக்காரர்கள், அவங்கள்ட்ட அவ்வளோ பொருளாதாரம் இருந்தது. உதாரணத்துக்கு சில சஹாபாக்களை பாருங்களேன். முஸாப் இப்னு உமைர், இந்த முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவருடைய பொருளாதார மதிப்பு, அவருடைய அந்த மிகப்பெரிய அளவுக்குண்டான அந்த செல்வ செழிப்பு என்பது சும்மா வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு அவ்வளவு விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டது. அவர் போடுற அந்த ட்ரெஸ் இருக்குது, அவ்வளவு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு, அவ்வளவு உயர்தரமான ட்ரெஸ்ஸு. அவர் போடுற அத்தர் எந்த அளவுக்கு இருக்கும்னா அடுத்த தெருவில் மனம் வீசும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில அறிவிப்புகள் அப்படிலாம் வருகிறது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மையில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார். இங்கே இருந்தால் என் உம்மா, என்னுடைய வாப்பா, என்னுடைய சகோதரன் இஸ்லாத்தை பின்பற்ற விடமாட்டுறாங்க, கட்டி போட்டு அடிக்கிறாங்க, சில நேரத்தில் வெளியே விடமாட்டுறாங்க. இது மாதிரியான நிலை ஏற்படுது. ரசூலுல்லாஹ் போய் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுங்க. ஏற்கனவே பல பேர் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வீடு வாசல், பல்வேறு விதமான விஷயங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதே நிலையில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் போகிறாங்க. எப்படி போகிறாங்க தெரியுமா, எவ்வளோ பொருளாதாரம் இருந்துச்சு. இவர் போகும்பொழுது கட்டின அந்த ஆடையோடு போகிறாங்க, காலில் செருப்பு கூட இல்லாமல் அவருடைய கால்களில் அந்த சுடு மணலில் போகக்கூடிய நேரத்தில் காலிலெல்லாம் அவ்வளவு விதமான புண்ணு ஏற்பட்டு அந்த கொப்பளங்கள் ஏற்பட்டு சீல் வடிகிறது. இந்த மாதிரியான நிலை ஏற்படுது. பார்த்துட்டு உணவில்லாமல் கடுமையான முறையில் பசி பட்டினியோடு அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் சில மக்கள் பார்த்து விட்டு, முஸாப் இப்னு உமைர், நீ எப்படி இருந்தீங்க உங்களுடைய உம்மா வீட்டில், எந்த மாதிரி உங்களுடைய உம்மா உங்களை தாளாட்டி சீராட்டி உங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறீங்களே என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்கிறாங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ் பல நாட்கள் பல மாதங்கள் கழித்து தான் இவங்களாம் போனதுக்கு முன்னாடி தான் வராங்க. இப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த முஸாப் இப்னு உமைர் எல்லாம் ஆரம்ப கட்டமாக ஃபஸ்ட்டு போன ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு சென்ற அந்த சஹாபாக்கள் ஒரு முஸாப் இப்னு உமைர். இவர் போயிட்டு அங்கே மதீனாவுடைய மக்கள்
எல்லாம் நேர்வழிப்படுத்தி அங்கே பல்வேறு விதமான மார்க்க சட்டங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு செழிவான அடிப்படையில் வளர்க்கிறார். அந்த அடிப்படையில் ரசூல்லா போனதுக்கு பிறகு முஸாப் இப்னு உமைரை பார்க்குறாங்க. ரசூல்லா அழுதுட்டாங்க. எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவீர்கள்? காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, எப்படி இருப்பீங்க? இப்போ அந்த முஸாப் இப்னு உமைர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் பல இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது, கிழிந்திருக்கிறது, அவ்வளவு அழுக்காக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க. பாருங்க, சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. பொருளாதாரம் இருந்திருந்தால் நிறைய செல்வ செழிப்பு இருந்திருக்கும், பெரிய அளவுக்கு ஆடம்பரமாக இருந்திருக்கலாம். ஷைத்தான் அந்த விஷயத்தை தான் போடுறான். ஏன் போகிற? எவ்வளோ ஆடம்பரம் இருக்குது உன்ட்ட, எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு போக போறியா அப்படின்னு போடுவான். இந்த இடத்துல நாம் தடம் பொருள்வோம் என்றால் அதில் ஆமாம் இல்லை, பொருளாதாரத்தை விட்டுட்டு போகணுமா, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக வந்து விட்டது என்றால் நாசமாக போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்னும் சஹாபாக்கள் பாரு, பெண்மணிகள் எந்த மாதிரியான ஹிஜ்ரத் பயணங்கள் மேற்கொண்டாங்க? அபூ சுஃபியான் குறைஷி தலைவராக இருக்கிறாரு. இவங்களுடைய மகள் யாரு? அபூ சுஃபியானுடைய மகள் யாரு? இந்த வரலாறுலாம் நம்ம பேசி இருக்கிறோம் கடந்த ரமலான் மாதங்களில். டைம் ஆகுது. ஹப்ஸா. அப்போ உமருடைய மகள் யாரு? சரி, நம்மளே சொல்லிடுவோம், டைம் இல்லை, அது ஒரு நிலை இருக்குது. சரி, அந்த அடிப்படையில் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி, இவங்க பேர் என்னன்னா ரம்லா. இந்த பெண்மணி ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அபிசீனியாவுக்கு போகிறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? இவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. தந்தை கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும். என்ன நீங்கள், அவர் குறைஷி தலைவராக இருக்கிறார், அவங்க கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மகள் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் கடுமையான ஒரு அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பயணத்தை மேற்கொள்ளணும், ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும், இங்கே இருந்தால் நம்ம வாப்பா விட மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கணவர் அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். இப்போ இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் போகிறாங்க. அது எப்படி போகிறாங்கன்னா, பகல் நேரத்தில் போகக்கூடாது, போனால் நம்ம வாப்பா பிடிச்சிருவார். அது வாகனத்தில் போனால் ரூட்டை கண்டுபிடிச்சி வந்துடுவார், நம்ம எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடுவார். அதனால் அப்படி போகக்கூடாது, நடந்தே போ அப்படின்னு சொல்லி நடந்தே போகிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து நடந்தே செல்கிறார்கள் அபிசீனியாவை நோக்கி. யோசிச்சு பாருங்க, ஷைத்தான் எப்படிலாம் வந்திருக்கணும். குறைஷி தலைவராக இருக்கிறாரு, பெரிய பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்திருந்தால் நல்ல முறையில் சூப்பராக இருந்திருக்கலாம், ராஜா ராணி மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? அந்த இடத்துல ஷைத்தான் போட்ட ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டார்களா? ஷைத்தான் வந்திருப்பான்ல, ஏன் போகணும், ஏன் கஷ்டப்படுற, இப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற குழந்தை பற்றிட்டு போயிருக்கலாமே, பல ஊசலாட்டங்கள் போட்டிருப்பான்ல. ஆனாலும் கூட அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்னால் இங்கே நிலைநிறுத்த முடியலை, என்னுடைய மார்க்கத்தை நான் நிலைநிறுத்தியாக வேண்டும் என்றால் நான் ஹிஜ்ரத் பயணம் செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் செல்கிறார்கள். போனால் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் ஆகுது. குழந்தைலாம் பிறக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு எந்த நபரை நம்பி வந்தாங்களோ, கணவரை நம்பி தான் வந்தாங்க. வாப்பா சரியில்லை, வாப்பா நம்மளை எதிர்க்கிறான்ற அடிப்படையில் கணவர் மட்டும்தான் அவருக்கு ஆறுதலாக இருக்கிறார் அடிப்படையில் வந்தாங்க. போன கணவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். தன்னந்தனியாக நிற்கிறாங்க. ஒரு பெண்மணி, அதுவும் குழந்தையை பெற்று எடுத்து விட்டு. அந்த பெண்ணுக்கு ஹபீபா என்று பேர் வைக்கப்படுகிறது. அப்போதான் அவங்களுடைய பேர் உம்மு ஹபீபா அப்படின்ற அடிப்படையில் அழைக்கப்படுகிறது. அப்போ அங்கே அவங்களும் இல்லை. எப்படி இருக்கும் ஒரு எப்படி அந்த நேரத்தில் எந்த மாதிரியான சிந்தனைகள் ஒரு யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரியான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம்? கணவரை நம்பி வந்தோம், அவரு கைவிட்டு போயிட்டாரு. உம்மா இப்போ வாப்பாட்டையும் போய் நிற்க முடியாது, வாப்பாவை நம்ம எதிர்த்துட்டு வந்துட்டோம், நமக்குன்னு ஒரு பிள்ளை ஆயிடுச்சு, இந்த பிள்ளையை பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான சிந்தனை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துக்கு கூட அந்த பெண்மணி செய்த விஷயங்கள் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை சில நபரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணி போய் இஸ்லாத்தை எடுத்து வைப்பாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய அபிசீனியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த மார்க்க பணியில் ஈடுபட்டார்கள். அவ்வளவு மார்க்க ஈடுபட்டு இருந்தாங்க. ரசூல்லா பார்க்குறாங்க, இந்த செய்தி ரசூல்லாவுக்கு போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. லெட்டர் எழுதி அந்த உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நல்ல முறையில் அழைத்து கொண்டு வந்து அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அடுத்த சம்பவங்கள் அது அதற்கு பிறகு நடக்கிறது.
இப்படி பார்க்க எவ்வளவு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருந்தாலும் கூட ஷைத்தானுடைய கடுமையான நெருக்கடி, இவ்வளவு சோதனை இருக்குது, ஏன் நம்ம இவ்வளவு சகிக்கணுமா, நம்ம நினைச்சா நம்ம ராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு போகாம மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியா இருந்திருக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஃமினுல் கவியு, மூமின் என்ற அந்த பலமான மூமின் இருக்கிறானே அவன்தான் பலவீனமான மூமினை விட சிறந்தவன் என்று ஏன் சொல்றாங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கடுமையான நெருக்கடிகள் வந்தாலும் அதை தாங்கிக்குவான். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு வரக்கூடிய, நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோமோ எந்த விதமான பிரச்சனையும் வராது, நமக்கு எந்த விதமான சோதனையும் வராது அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவர்கள் யக்கூலு ஆமன்னா, அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் வஹும் லா யுஃப்தனூன், அவளுக்கு எந்த விதமான சோதனையும் வராது, எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. நம்பிக்கை கொண்டால் பிரச்சனைகள் ஏராளம் வரும். பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வரலையா, நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறோமா, அப்போ நம்ம சுதாரிச்சுக்கணும். நம்ம என்ன ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் சோதனை வருங்கிறான், எல்லா விதத்திலும் சோதனை வருங்கிறான், நமக்கு சோதனை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ சோதனையே இல்லாமல் நம்ம சுகபோகமா இருக்கிறோம்னா அப்போ நமக்கு எந்த மாதிரியான நிலையில் இருக்கும்? ஏன்னா அல்லாஹ் சொல்றான், சுவனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக அதை நம்ம கொடுத்துட மாட்டோம். அதில் பல துன்பங்கள், துயரங்கள், பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லாம் முந்தைய சமுதாயம் எப்படி சந்தித்தார்களோ அது மாதிரியான அந்த சோதனைகளை சந்தித்து அதை தாண்டி தான் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மாதிரி நமக்கு வருகிற சோதனைகள்ல நம்ம நிற்கணும். நம்ம சோதனையை பார்த்தாலே ஆஹா நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம நவுந்து போயிடுவோம், அப்படியே இப்படி அந்த பக்கமாக போயிடுவோம் அப்படின்னு நம்ம போயிட்டோம் வைங்க, ஷைத்தான் நம்மளை வழி கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் அதுக்கு நம்ம வழி கொடுத்துடவே கூடாது. இன்னும் எந்த அளவுக்கு அந்த ஷைத்தான் வருவானா, ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போதே வந்து நிற்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்க போறியா, உன் வாப்பா மார்க்கம், உன் தாத்தா மார்க்கம், முன்னோர்கள் மார்க்கப்பட போறியா அப்படின்னு நிற்கிறான். அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாச்சு, கடுமையான நெருக்கடி ஏற்படுது. உப்மா வாப்பா எல்லாம் சுற்றி சொந்தம் வந்தாலும் கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிறது. அதையும் ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹிஜ்ரத் செஞ்சிட்டோம்னா சும்மா விடுவாங்களா, நம்ம எதிர்த்து வருவாங்க. வந்தாங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றதுக்கு பிறகு அந்த சொந்த நாட்டு மக்கள்லாம் போர் செய்யறதுக்காக வந்தாங்க. இப்போ போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இப்படி போர் செய்யக்கூடிய நேரத்தில் வருவான் ஷைத்தான். ஜிஹாது செய்ய போறியா, ஜிஹாது செய்யறதுனால என்ன மாதிரியான நிலை ஏற்படும், நீ போர்க்களத்துக்கு போவ, கொல்லப்படுவாய், கொல்லப்பட்டால் என்ன நடக்கும், நீ யாரை திருமணம் செய்திருக்கிறாயோ அந்த மனைவி வேறு ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்குவான், இந்த நிலை ஏற்படும். உன்னுடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்படுவார்கள், இந்த நிலை ஏற்படும். அதே மாதிரி உன்னுடைய பொருளாதாரம் எல்லாமே வேறு வேறு நபர்கிட்ட கொடுக்கப்படும். உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய எல்லா விதமான விஷயங்களும் வேறு ஆளுகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விடும். போரில் இப்போ கலந்துக்க போறியா, கை போயிரும்பா, கால் போயிரும், என்னென்ன நிலைமை ஏற்படும் தெரியாது. நீ எதிரிகளிடத்துல மாட்டிக்கொண்டா என்றால் அடிமையாக்கப்படுவாய், கடுமையான தொந்தரவுகள் உனக்கு ஏற்படுத்தப்படும். ஷைத்தான் போடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு டீப்பா ரசூலுல்லாஹ் ஜிஹாத் செய்ய போறியா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை ஷைத்தான் சொல்வதாக அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான கட்டத்தில் நம்ம உறுதியா இருக்கணுமா இல்லையா? வரும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் நமக்கு ஏற்படுகிற பொழுது அதிலும் உறுதியா இருக்கணும். அதில் நம்ம கொஞ்சம் கூட விட்டு தரக்கூடாது. சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. ஜிஹாது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அதில் கொஞ்சம் கூட தயங்காமல் தன்னுடைய உயிரை அதில் கொடுக்கக்கூடிய நிலையில தெளிவாக இருந்தார்கள். கொஞ்சம் கூட அதில் பின்வாங்கக்கூடிய மக்களாக சஹாபாக்கள் இருந்தது கிடையாது. நிறைய விதமான சம்பவங்களை பார்க்க முடியும் நம்மால். எந்த அளவுக்கு என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க ஃபர்ஸ்ட் போர்க்களம், பத்ர் போர்க்களம், இவர் இஸ்லாமிய படையில் இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு. அந்த ஆப்போசிட்ல யார் இருக்கிறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இருக்கிறாங்க. இவரது பின்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு பாப்பாட்ட வந்து சொல்றாரு, யார்கிட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாரு, பாப்பா நம்ம பத்ர் போர் நடக்கும்போது நீங்களும் நாங்களும் போர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நான் எதிரணியில் இருந்தேன், நீங்கள் எதிரணியில் இஸ்லாமிய அணியில் இருந்தீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் உங்களை கொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் எதிரியோடு போரிட்டு கொண்டிருந்தீர்கள், எதிரியை அடித்து விழுத்து கொண்டிருந்தீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்களை ஈஸியாக நான் கொண்டிருக்கலாம், ஈஸியாக உங்களை நான் விழுத்தி இருக்கலாம். ஆனால் வாப்பா அப்படிங்கிற அடிப்படையில் நான் விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வாப்பா தானே அப்படின்னு அந்த சான்ஸை பயன்படுத்திக்காம நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்கிறார்கள், வலாக்கின்னக, நீ என்னை விட்டுட்ட என்றாலும் நிச்சயமாக லவ் அஹ்தஃப்த லி, என்னிடத்தில் நீ மாட்டியிருந்தால்
நீ இருந்த நிலையில் நான் இருந்திருந்தா, நீ போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் உன்னை கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது என்றால் லம் அன்சரிஃப் அன்க, நீ விட்டுட்டு போன மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்பா, நான் உன் கதையை முடிச்சிருப்பேன், கண்டிப்பா நான் உன்னுடைய சோழியை முடிச்சிருப்பேன் என்று யாரை சொல்றாங்க? தன்னுடைய மகன் தான் பெற்றெடுத்த மகனை சொல்கிறார்கள். அப்ப இது மாதிரி போர் அப்படிங்கிற நிலை வந்தால் இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுமே அப்படின்னு எந்த விதமான கலக்கமும் இல்லை, எந்த விதமான தயக்கமும் இல்லை, உறுதியாக என்றார்கள். மார்க்கம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய மார்க்கத்தில் நான் உறுதியாக இருப்பேன். யார் எந்த மாதிரியான விதமான ஒரு தொந்தரவுகளை, எந்த மாதிரியான பிரச்சனைகளை, சோதனைகளை எனக்கு ஏற்படுத்தப்பட்டாலும் அதெல்லாம் கண்டு நான் நடுங்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள் என்கிற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அஸ்மா ரலியல்லாஹு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. இதே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார். அந்த அஸ்மா ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு அங்கே தன்னுடைய உம்மாவை விட்டுட்டு தான் வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செய்யும்போது தன்னுடைய முதல் மனைவி அஸ்மா ரலியல்லாஹுடைய உம்மா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அதனால் என்ன பண்ணாங்க? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா நீ எனக்கு தேவை கிடையாது, விட்டுட்டாங்க. மனமுறிவை ஏற்பட்டு விட்டது. முறிவை ஏற்படுத்தி கொண்டு ரசூலுல்லாவோடு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ உம்மாவை விட்டுட்டு மகளும் வந்துட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அவங்களும் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில் வராங்க. வரக்கூடிய இடத்துல கூஃபாவிலேயே அவங்களுக்கு குழந்தையும் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். அப்படி குழந்தை பெற்றெடுத்து முதலாக மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து முதல் குழந்தை என்கிற அந்தஸ்தையும் அந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை பெறுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் கழித்து இந்த உம்மா, எந்த உம்மாவை விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மகளாரான அஸ்மாவும் வந்துட்டாங்களோ அவங்க வராங்க. யாரை பார்க்க? மகளை பார்க்க வராங்க. இப்படி வரும் பொழுது இந்த இடத்துலயும் அவங்க அம்மாவாச்சு, அம்மா நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னு கட்டி அணைச்சி அவங்கள ஆற தழுவவில்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுடைய நபியல்லாஹை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உம்மா முஷ்ரிகா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கிறாங்க, இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க, என்னை பார்ப்பதற்காக வேண்டி நான் இவரோடு உறவு பாராட்டலாமா, இவங்களோடு சேர்ந்து நம்ம வாழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சேர்ந்து வாழ்றது தப்பு கிடையாது, இஸ்லாத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், எந்த கட்டத்திலும் அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை சொன்னால் அதில் நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்கிற அறிவுரைகளை ரசூலுல்லாஹ் வழங்கி நீங்கள் அவங்களோட தாராளமாக சேர்ந்து வாழலாம்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் உம்மா வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி இங்கேயா நடக்குமா? பல ஆண்டுகளாக பார்க்காத ஒரு தாய் திடீர்னு பார்ப்பதற்காக பாசத்தோடு வந்திருக்கிறார்கள், நேசத்தோடு வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கூட எனக்கு என்னுடைய மார்க்கம் தான் முக்கியமானது, என்னுடைய இஸ்லாம் தான் எனக்கு முக்கியமானது, அதற்கு பிறகுதான் யாராக இருந்தாலும் என்ற நிலை ஏற்படுகிறது என்றால் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் அவங்க அந்த ஒரு சென்டிமெண்ட்டை ஈஸியாக சைத்தான் கவுத்துருவோம். அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஒரு காலத்திலும் அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் ரசூல் ஃபர்ஸ்ட், யாரா இருந்தாலும் அடுத்த கட்டம் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ்வும் அதான் சொல்றான், மூமின்களை பொறுத்தவரையில் லா தஜிது யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட அந்த சமுதாயம் இருக்கிறதே, அந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்படி தெரியுமா? யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு உறவு பாராட்டக்கூடியவர்களாக, அவர்களோடு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களோடு அவங்க ஒட்டு உறவை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வலவுக்கான ஆபாகும் அபுனாகும் அஷீரத்தும், அவங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரிதான், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், குற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் முதல்ல, அல்லாஹ் சொல்றதா நான் கேட்பேன் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பான். அதை பார்க்குறோமா இல்லையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏராளமான விஷயங்களை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூமின்களுக்கே முன்மாதிரியை யாரை சொல்றானா? 2 பெண்மணிகளை தான் சொல்றான். அதில் ஒரு பெண்மணி யார்? இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கே முன்மாதிரி என்று சொல்கிறான். யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. அவங்கள சொல்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க? ரப்பி இப்னி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு இந்த மிகப்பெரிய கோட்டைலாம் இங்கே இருக்குது, அது எனக்கு தேவை கிடையாது, உன்னிடத்தில் எனக்கு கோட்டை வேண்டும், உன்னிடத்தில் எனக்கு மாளிகை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அவங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஃபிரௌனோடு இருந்திருந்தால் அவங்க மிகப்பெரிய மகாராணி, அவங்களுடைய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து. ஆனால் அந்த அந்தஸ்துலாம் எனக்கு தேவை கிடையாது, அது காலுக்கு சொச்சம், அல்லாஹ்வுடைய சுவனத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தால் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் உறுதியோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனித ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்ததனுடைய
விளைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் முன்மாதிரியாக அந்த பெண்மணியை நிற்பாட்டுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும். இந்த மாதிரியான சமயத்தில் ஷைத்தானுக்கு கட்டுப்படாத மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.